மழை வெள்ளத்தில் பறவைகள். ஒரு சமயம் டோல்பூருங்கிற ஒரு அழகான காட்டுல நிறைய பணக்கார பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல வாழ்ந்த காலுங்கிற ஒரு காகத்துக்கு சொந்தமா ஒரு பெரிய கடை இருந்துச்சு. புறாவுக்கு சொந்தமா ஒரு பெரிய பழத்தோட்டமே இருந்துச்சு. மிட்டு கிளி தனக்குன்னு சொந்தமா ஒரு பெரிய ஸ்கூல்ல நடத்தி வந்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டுக்கு மீனுங்கிற ஒரு ஏழை குருவி தன்னோட 2 குழந்தைங்க கூட வந்திருந்துச்சு. குருவி, இதுதான் உன்னோட வீடு. ஆனா அந்த யாரு, இந்த வீடு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கே. இந்த காட்டுல ரொம்ப பணக்கார பறவைகள் வாழ்றாங்க. நீ கொடுக்கற காசுக்கு என்னால இந்த வீடை தான் உனக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார் அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. மீனுக்குருவியோ வீட்டுக்குள்ள போய் தன்னோட பொருட்களை எடுத்து வச்சது. வீட்டுக்கு வெளியே நின்னபடியே குழந்தைங்க 2 பேரும் சுற்றிலும் இருக்கிற பெரிய பெரிய அழகான வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, வெளியே நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வாங்க, அம்மாவுக்கு பொருட்களை எடுத்து வைக்க உதவி பண்ணுங்க. இங்க இருக்கிற வீட பாத்தீங்களாமா? ஒவ்வொரு வீடும் எவ்வளவு பெருசு பெருசா அழகழகா இருக்குல்லம்மா. ஆமா பசங்களா, இங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் ரொம்ப பணக்காரங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் வேலையை பாப்போம். மீனுக்குருவியும் குழந்தைங்களும் அந்த வீட்டை ரொம்ப அழகா சுத்தம் பண்ணி அந்த வீட்லயே வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. சோட்டி, உன் வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த பழைய வீட்டை ஏதோ ஒரு குருவி வாங்கியிருக்காமே. அந்த குருவி நம்மள மாதிரி பணக்கார குருவியா? அத பத்தி ஏதாச்சும் விஷயம் தெரியுமா? இல்ல ராணி, அந்த குருவிய பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த குருவிக்கு கணவர் கூட இல்லையா. அப்படின்னா அந்த குருவி நிச்சயமா ஏழை குருவியா தான் இருக்கும். ஆமா, சரியாதான் ராணி சொல்ற. இந்த மாதிரி ஏழை குருவி கிட்ட நாம நட்பா பழகுனா தினமும் அத கொடு இத கொடுன்னு நம்மள நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இனிமே அந்த குருவிய கண்டா நம்ம பேசவே கூடாது அப்படின்னு அந்த 2 பணக்கார தோழிகளும் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் எல்லா தோழிகளும் ஒன்னா சேர்ந்து தங்களோட வீட்டு முன்னாடி காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆந்தை பாட்டி, எனக்கு 1 கிலோ தக்காளியும் 2 கிலோ உருளைக்கிழங்கும் கொடுங்க. ராணி, என்னம்மா, நேத்தைக்கு தானே 1 கிலோ தக்காளி கொடுத்தேன். அதுக்குள்ள அது மொத்தத்தையும் சமையல் பண்ணிட்டியா? நீங்க வேற ஆந்தை பாட்டி, நாங்க ஒரு நாள் பயன்படுத்தின காய்கறிய அடுத்த நாள் பயன்படுத்தவே மாட்டோம். அங்க பாருங்க, அந்த ஏழை குருவி வரா. அவ இங்கதான் காய்கறி வாங்குவான்னு நினைக்கிறேன். ஆந்தை பாட்டி, 1 கிலோ கத்தரிக்காய் எவ்வளவு ரூபா? என்னம்மா, நீங்க புதுசாவா வந்திருக்க? 1 கிலோ கத்தரிக்காய் 100 ரூபாய். என்ன ஆந்தை பாட்டி, இப்படி அநியாய விலை சொல்றீங்க? மார்க்கெட்ல 1 கிலோ கத்தரிக்காய் 25 ரூபாய் தானே. இந்த பாட்டி கொள்ள விலை சொல்றாங்க. நீங்க வேணா ஏன் கூட வாங்க, மார்க்கெட்ல நியாயமான விலைக்கு காய்கறிகளை வாங்கலாம். ஹே குருவி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நாங்க ஒன்னும் உனக்கு தோழி கிடையாது. காய்கறி வாங்க வந்தா அந்த வேலையை மட்டும் பாத்துட்டு போ. ஆண்டி பாட்டி, நீங்க சீக்கிரம் காய்கறி கொடுங்க, எங்களுக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே ஆந்தை பாட்டி கிட்ட இருந்த காய்கறிய வாங்கிக்கிட்டு எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டுக்கு போனாங்க. மீனுக்குருவியோ மார்க்கெட்ல இருந்து நியாயமான விலைக்கு காய்கறிகளை வாங்கிக்கிட்டு வந்துச்சு. இப்படியே ஒரு 2 நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் காட்டுல பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோட தாக்கம் வழக்கத்தை விட ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. மீனுக்குருவியோட வீடு ரொம்ப உடைஞ்சு போன நிலையில இருந்ததுனால வீடு முழுவதும் எங்க பார்த்தாலும் தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம வீட்ல சாப்பிடுறதுக்கு என்னமா இருக்கு? மகனே குக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. மழை கொஞ்சம் நின்னுச்சுன்னா நம்ம வீட்ல தண்ணி சொட்டுறது நின்னுடும். நான் அப்ப நெருப்ப மூட்டி உனக்கு ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு தரேன். இந்த மழைய பார்த்தா இப்ப நிக்கிறது மாதிரி தெரியலம்மா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்க தானே, அவங்க கிட்ட டார்பால் இருக்கான்னு கேட்டு பாப்போம்மா. அதை வச்சு நம்ம வீட்டோட மேற்கூரைய மூடுனா தண்ணி சொட்டுறது நின்னுடுமா? நீ சொல்றது சரிதான் சாரா. ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் எப்போதுமே என்ன பார்த்தா திமிராதான் பேசுறாங்க. மீனுக்குருவியும் தன்னோட குழந்தைங்களுக்காக பக்கத்து வீட்டுல உதவி கேக்குறதுக்காக போச்சு. ஆக, என்ன அருமையான மழை. காலு, இந்த மழையில சூடா பக்கோடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல? பக்கோடா சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், வெளியே யாரோ கதவை தட்டுறாங்க. வேற யாரும் இருக்காது, என்னோட தோழி லூசி தான் எனக்காக சுட சுட பலகாரங்களை கொண்டு வந்திருப்பா. உள்ளவா லூசி, கதவு திறந்துதான் இருக்கு. உடனே மீனுக்குருவி காகங்களோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. அட, நீயா குருவி? சொல்லு, எதுக்கு இங்க வந்த? ராணி அக்கா, என் வீடு முழுவதும் தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருக்கு.
என் வீட்டோட மேற்கூரையை மூடுறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் டார்பால் இருக்கா? ஹே குருவி, என்கிட்ட எதுவும் இல்ல. இங்க இருந்து போ. நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நான் வீட்டோட கதவை திறந்திருக்கவே மாட்டேன். மீனுக்குருவியோ ரொம்ப சோகமா கிளியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நம்ம வீட்ல டார்பால் இருக்கதானே செய்து, அந்த குருவிக்கு கொடுத்தாதான் என்ன? நீங்க சும்மா இருங்க காலு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த ஏழை குருவிகளுக்கு நாம ஒரு உதவி செய்தா போதும், அப்புறம் எப்ப பார்த்தாலும் உதவி உதவின்னு நம்ம வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிடுவாங்க. கிளியக்கா, என் வீடு ரொம்ப நனையுது. உங்க வீட்ல ஏதாச்சும் டார்பால் இருக்கா? என் வீட்டோட மேற்கூரையை நான் மூடணும். குருவி, என் வீட்ல ஏது டார்பால்? என்கிட்ட எதுவும் இல்ல. இங்க இருந்து போ. இந்த மாதிரி எந்த பறவைகளுமே மீனுக்குருவிக்கு எந்த உதவியுமே செய்யல. மீனுக்குருவியோ ரொம்ப ஏமாற்றத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா, என்னாச்சும்மா? யாருமே டார்பால் தரலையா? டார்பால் தரலைனாலும் பரவாயில்லம்மா. எல்லாரும் நாம ஏழைன்னு ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப பசிக்கும்ல? இருங்க, நான் சாப்பாடு தயார் செய்றேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த கொற்ற மழையிலையும் ரொம்ப சிரமப்பட்டு தன்னோட குழந்தைக்காக உணவு சமைக்க ஆரம்பிச்சது. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஆனா காட்டுல மழையோட தாக்கம் இன்னும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. தண்ணீர் பறவைகளோட இருப்பிடத்துக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. பறவைகளே, ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம காட்டுல இருக்கிற தண்ணீர் அணை உடைஞ்சிடுச்சு. தண்ணீர் எல்லாம் காட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. எங்கேயாச்சும் உயர்ந்த இடத்துக்கு போய் உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. ராணி, சீக்கிரம் வீட்டுல இருக்கிற நகைகளை எல்லாம் எடுத்து வை. நாம எங்கேயாச்சும் பாதுகாப்பான இடத்துக்கு ஓடிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லா பறவைகளும் அவங்களோட காசையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு பறந்து போனாங்க. ஒரு மேடான இடத்துல மழை நனையாதபடி எல்லா பறவைகளும் ரொம்ப பாதுகாப்பா உட்கார்ந்திருந்தாங்க. அந்த சமயத்துல அப்பாவி மீனுக்குருவியோ ஒரு மரக்கட்டை மேல மிதந்தபடியே அந்த பறவைகளோட பக்கத்துல வந்துச்சு. கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க, நானும் என் குழந்தையும் இதுல வந்து இருக்கோம். ஹே குருவி, எங்களுக்கே இங்க இடம் இல்ல. நாங்க எவ்வளவு நெருக்கமா கஷ்டப்பட்டு இருக்கிறோம் உனக்கு தெரியுமா? நீ வேற எங்கேயாச்சும் போ. உன்ன மாதிரி ஏழை குருவிங்க இந்த பணக்கார குருவிங்க இருக்கிற இடத்துல இருக்க கூடாது. நீ வேற எங்கேயாச்சும் போ. கொஞ்சம் தூரம் போன மீனுக்குருவி நிறைய தென்னை மரங்களை பார்த்துச்சு. அதுல இருந்த தேங்காய்களை பார்த்த மீனுக்குருவிக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. உடனே மீனுக்குருவி அந்த தேங்காயோட பக்கத்துல போச்சு. அந்த தேங்காய தன்னோட அலகால கொத்தி அதுல ஒரு பெரிய ஓட்டையை ஏற்படுத்துச்சு. பிறகு மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் அந்த தேங்காய்க்குள்ள மழை நனையாதபடி ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க. நேராக காட்டுல வெள்ளப்பெருக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால பறவைகள் இருந்த இடத்தையும் வெள்ளம் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. பறவைகள் கிட்ட இருந்த எல்லா காசையும் பணத்தையும் தண்ணியிலேயே அடிச்சிட்டு போயிடுச்சு. பயந்து போன பறவைகள் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. மற்ற பறவைகளுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். பசங்களா, நீங்க இங்கேயே இருந்துக்கோங்க. நான் மற்ற பறவைகளையும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரேன். வேண்டாம, அவங்க நமக்கு எந்த உதவியுமே செய்யல. நாம அவங்களுக்கு எந்த உதவியுமே செய்ய வேண்டாம். சாரா, அப்படி சொல்லக்கூடாதுமா. அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மற்ற தென்னை மரத்துல இருக்கிற தேங்காயிலையும் தன்னோட அலகால கொத்தி ஓட்டை போட ஆரம்பிச்சது. சீக்கிரம் வாங்க, உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கு. மற்ற பறவைகளும் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மீனுக்குருவி சொன்ன இடத்துக்கு பறந்து போனாங்க. எல்லா பறவைகளும் அந்த தேங்காய் வீட்டுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா உட்கார்ந்தாங்க. மீனு, என்ன மன்னிச்சிடு மீனு. உன்கிட்ட நான் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன். அதே நேரத்துல ராணிக்காகமும் தன்னோட தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. பறவைகள் எல்லாரும் அந்த மழை காலத்தை அந்த தேங்காய் வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா செலவழிச்சாங்க. 2 நாட்கள்ல காட்டுல மழை முடிஞ்சு இயல்பான நிலைக்கு திரும்பிச்சு. எல்லா பறவைகளும் மீனுக்குருவி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அன்னையில இருந்து அந்த காட்டுல ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாரும் நண்பர்களா பழக ஆரம்பிச்சாங்க. மழைக்காலத்தில் குருவியின் வீடு. ஒரு நாள் ராத்திரி காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மழையில நனைஞ்சபடியே ஒரு காக்கை குடும்பம் ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ காலு, இதுக்கு மேல நம்ம பையனால பறக்க முடியாது. அவன் ரெக்கைகள் எல்லாம் ரொம்ப சோர்வாகிடுச்சு. ராணி, இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நாம இந்த மரக்கிளையிலேயே உட்கார்ந்துக்கலாம்.
அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டு காகங்களும் அந்த மரத்தோட கிளையிலேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. காகங்கள் இப்படி நின்னுக்கிட்டு இருக்கிறத தான் வீட்டு ஜன்னல் வழியா குழந்தை சாரா பார்த்துக்கிட்டே இருந்தா. சாரா, மழைய வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரம் உன்னோட சாப்பாடை வந்து சாப்பிடு. அம்மா, அந்த மரக்கிளையில ஒரு காக்கையோட குடும்பம் மழையில நனைஞ்சபடியே உட்கார்ந்து இருக்காங்க. மீனு, ஒருவேளை அவங்க இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படும். என்னோட கொடையை எடு, நான் அவங்க கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி கொடையை எடுத்துக்கிட்டு காகங்கள் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. காகங்களே, நீங்க எந்த காட்டுல இருந்து வர்றீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா? ஆமா ஆமா குருவி என்ன, நாங்க பக்கத்து காட்டுல இருந்து வரோம். வர்ற வழியில இந்த மலையில மாட்டிக்கிட்டோம். இந்த மழை நிக்கிறது வரைக்கும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். கவலைப்படாதீங்க, என் வீடு உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். மழை நிக்கிறது வரைக்கும் நீங்க என் வீட்லயே இருந்துக்கோங்க. குருவி அண்ணே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க இப்பவே உங்க கூட வரோம். கோமல் குருவி காகங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த மழை முழுவதும் நாங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்திருப்போம். ஆமா, நீங்க எதுக்காக உங்க காட்டை விட்டுட்டு இந்த சமயத்துல இங்க வந்தீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க காட்டுல ரொம்ப கடுமையான புயல் அடிச்சது. அந்த புயல்ல எங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு வீடு உடைஞ்சு போயிடுச்சு. எங்க காட்டுல இப்ப உணவுக்கு வேற ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நாங்க ஆதரவு தேடி இந்த காட்டுக்கு வந்தோம். உங்களோட கதையை கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எங்களோட காடு உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க வீடு கட்டுறதுக்கும் நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம், நீங்க ரொம்ப பசியில இருப்பீங்க. இந்தாங்க, இந்த சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த குருவி குடும்பங்கள் தங்களோட உணவை காக்கை குடும்பத்துக்கு கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரெண்டு குடும்பமும் அவங்களோட சாப்பாட்டை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அந்த நாள் முழுவதும் காட்டுல பலமா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த இரவும் அப்படியே கடந்து போச்சு. ஒரு வழியா மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல மழையும் நின்னுது. மீனு குருவி காகங்களுக்காக தான் வீட்டுல சேமிச்சு வச்ச எல்லா மரக்கட்டைகளையும் எடுத்துட்டு போச்சு. கோமல் குருவியோ அந்த மரக்கட்டைகளை வச்சு காகங்களுக்கு ஒரு உறுதியான வீட்டை கட்டி கொடுத்துச்சு. இந்த மாதிரி அந்த காக்கை குடும்பத்திற்கும் குருவி குடும்பத்திற்கும் இடையே ஒரு நல்ல நட்பு உண்டாச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்து போச்சு. காட்டுல வெவ்வேறு பருவநிலைகளும் வந்துச்சு. ஒரு நாள் கோமல் குருவியோட வீட்டு மேற்கூரையில ஒரு பலமான ஓட்டை விழுந்திருந்துச்சு. இத பார்த்து கோமல் குருவி என்ன செய்யறதுன்னே தெரியாம நின்னுக்கிட்டு இருந்துச்சு. கோமல், என்னாச்சு? அங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மீனு, நம்ம வீட்டோட மேற்கூரையில ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. இப்போ இத சரி செய்யறதுக்கு நம்ம கிட்ட எந்த மரக்கட்டைகளும் இல்ல. அதனாலதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, நாம நாளைக்கே விறகு கட்டைகளை தேடி நம்ம வீட்டின் மேற்கூரையை சரி செய்துடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். இந்த நேரத்துல நாம விறகு கட்டைகளை தேடி போனா அது பெரிய ஆபத்து அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த குருவி குடும்பங்கள் தங்களோட வீட்டுக்குள்ள போனாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி காட்டுல ரொம்ப பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த ஓட்ட வழியா மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. இதனால அந்த குருவி குடும்பங்கள் ரொம்ப பயந்த நிலையில உட்கார்ந்திருந்தாங்க. மீனு, இதுக்கு மேல நாம வீட்டுக்குள்ள இருந்தா அது நமக்கு பாதுகாப்பு இல்ல. வீட்டோட மேற்கூரை வலுவிழந்துகிட்டே வருது. வா, நாம சீக்கிரம் வீட்ல இருந்து வெளியே போயிடலாம். நாம இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நம்மளோட நண்பன் காக்கையோட வீட்டுல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுவும் கோமலும் தங்களோட குழந்தைய கூட்டிக்கிட்டு வீட்டோட வெளியே வந்தாங்க. அவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டின் மேற்கூரை அப்படியே காத்துல பறந்து போயிடுச்சு. வேறு வழியில்லாத அந்த குருவி குடும்பம் காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்துல ராணி காகமோ சுட சுட பலகாரங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காக்கையோட குடும்பம் சூடா காஃபியையும் பலகாரத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கலு கலு, நான் கோமல் வந்திருக்கேன். மழையில என் வீட்டோட மேற்கூரை இடிஞ்சு விழுந்துடுச்சு. நீ தயவு செஞ்சு உன் வீட்டோட கதவை தர. குருவி அண்ணன், என் வீட்டுல 3 பேரெல்லாம் இருக்க முடியாது. என் வீடு ரொம்ப பலவீனமா இருக்கு. நீங்களும் வந்தீங்க, என் வீடு உடைஞ்சு போயிடும். நீங்க வேற எங்கேயாச்சும் போங்க. காக்கையண்ணே, நீங்க பயப்படாதீங்க. உங்க வீடு ரொம்ப உறுதியானது தான். நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீடு இடிஞ்சு விழாது.
தயவு செஞ்சு உங்க வீட்டோட கதவை திறங்க. ஒருவேளை உங்களை இந்த வீட்ல சேர்த்து வீடு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என் குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொன்ன அந்த காக்கை குடும்பம் தங்களோட வீட்டின் கதவை திறக்கவே இல்லை. அம்மா அம்மா, மீனு ஆண்டி ரொம்ப பாவம்மா, நீங்க வீட்டோட கதவை திறங்க. டேய் ராஜு, சும்மா இருடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த 3 குருவிகளும் வீட்டுக்குள்ள வந்துச்சு, வீட்ல இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் காலி பண்ணிடுவாங்க. இதை கேட்ட மீனு குருவியும் கோமல் குருவியும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த ராத்திரி முழுவதும் கடுமையான மழையிலையும் காற்றுலையும் நடுங்கினபடியே அந்த குருவி குடும்பம் மழையிலேயே உட்கார்ந்திருந்தாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுச்சு. கோமல் குருவி தன்னோட குடும்பத்துக்காக 2 செரி பழங்களை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. மீனு, இந்த பழங்களை நீயும் குழந்தையும் சாப்பிடு. நீங்க 2 பேரும் நேத்துக்கு ராத்திரியில இருந்து எதுவும் சாப்பிடல. அந்த சமயத்துல அந்த பக்கமா ஒரு வயசான குருவி வந்துச்சு. மகளே, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. எனக்கு எங்க தேடியும் உணவு கிடைக்கலம்மா. நீ தயவு செஞ்சு எனக்கு இந்த பழங்களை சாப்பிட தருவியா? தாத்தா, நீங்க தாராளமா இந்த செரி பழத்தை சாப்பிடுங்க. மீனு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இந்த செரி பழங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நாம வீடு கட்டுற வேலையை தொடங்க வேண்டாமா? நான் இன்னைக்கு முழுவதும் சாப்பிடாம கூட இருந்துப்பேன். ஆனா இந்த வயசான குருவியால அப்படி இருக்க முடியாது. அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்ன மீனு குருவி தான் பொண்ணுக்கு ஒரு செரி பழத்தையும் வயசான குருவிக்கு ஒரு செரி பழத்தையும் கொடுத்துச்சு. திடீர்னு அந்த வயசான குருவி ஒரு அழகான தேவதையா மாறினாங்க. ஒரு முனிவரோட சாபத்தால தான் நான் வயசான குருவியா மாறி இந்த காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை கிடைச்சது. இன்னைக்கு நீ எனக்கு உதவி செய்ததுனால என்னோட சாபம் தீர்ந்துடுச்சு. நீ கவலைப்படாத, நானே உனக்கு ஒரு அழகான வீட்டை தரேன் அப்படின்னு சொன்ன அந்த தேவதை மீனுக்குருவிக்கு ஒரு அழகான சோள வீட்டை கொடுத்தாங்க. பிறகு அந்த தேவதை அங்கிருந்து பறந்து போனாங்க. மீனுவோட குடும்பம் புதுசா ஒரு வீடு கிடைச்சிருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி காட்டுல மறுபடியும் பலத்த மழை பெஞ்சது. ஆனா மீனுவோட குடும்பம் அந்த மழையில இருந்து ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க. அதே சமயத்துல பலமான காத்து வீசினதுல காகங்களோட வீட்டு மேல ஒரு தேங்காய் விழுந்துச்சு. அதனால வீட்டின் மேற்கூரை அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. வீடு முழுவதும் தண்ணீராகவே சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. நன்றி மறந்த காகங்களுக்கு சரியான தண்டனையும் கிடைச்சது. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம மற்றவங்களுக்கு செய்த நல்ல விஷயம் நிச்சயமா ஒரு நாள் நமக்கே நல்ல செயலா வந்து முடியும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். கவி அழினி, மகிழ் மித்ரன், முகிலன், கவினேஷ், சுபஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா, கனிகா, பலகிருஷ்ணன், சபர்ணாஸ்ரீ, தீபர்சன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மகிசாலினி, மகிழினி, கிருத்திக் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் நந்து குட்டி, ஹாய் கல்பனா, நிலா, ஜீபா, ரக்ஷித், சஜிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சரவணன், ரம்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆர்த்தி, சாரதி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சாதனா ஸ்ரீ, கிருஷ்ணா சாய் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கனிஷ்மா, ஹாய் ஆஷா, ஹாய் ஜெனி, தருண், ருத்ரா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தருண், மனிஷா, கிருத்திகா, சர்வீன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் உதய ஜனனி, ஹாய் சீபா, ஹாய் சுபினா, ஹாய் ஜஸ்விகா. நீங்கள் அனைவரும் அழைத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.